Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்ப் ஆனா கேம்பா தான். brought to you by ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்ப் ஆனா கேம்பா தான். அச்சு தள்ளுங்க. இன்னைக்கு வாங்கி உதங்கி நம்ம கூல் டவுன் தான் பண்ணி அந்த கேம்பா குடிச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா போங்க சீக்கா, நான் உங்களை ஃபுல் ஷோ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நானி சாரை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் பேக் ஆன் தி ஷோ நானி சார். ஒரு சரியான மேட்ச் பார்த்தோம், சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். எப்படி கோட்டை விட்டாங்க சிஎஸ்கே, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். 180 we are still yet to chase in the last 5 or 6 years, சீக்கா. இதுதான் சிஎஸ்கே ஓட ட்ராக் ரெக்கார்ட். 7 years பியூட்டிஃபுல். ஓகே, அது வச்சுட்டு ஆரம்பிப்போம். அங்க டிசி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து நாங்க வெச்சா குடுமி சர்ச்சா மொட்டை, தே வில் பிளே ஒன்லி ஒன் வேன்னு காமிச்சாங்க இன்னைக்கு. தே டைட் டுடே பிளேயிங் தட் வே. வில் டெஃபினெட்லி கோ டு தட். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே சீக்கா. அது எப்படி சீக்கா? ஆர்ச்சர் வந்து இப்படி அம்பு விடுவாரு, அப்படி அம்பு விடுவாரு, ஒழுங்கா அம்பு விழல. அதுக்கப்புறம் என்னது, அசரங்கா போட்டா நர்மதா கடிப்பாங்க, கோதாவரி கடிப்பாங்க. ஏன் சீக்கா இவ்வளோ அநியாயமா இவ்வளோ இமோஷனலா சிஎஸ்கே சப்போர்ட் பண்றீங்களே, அது எப்படி சீக்கா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சீக்கா. நீங்க சிஎஸ்கே டீமை பார்க்கல, ராகுல் திரிபாதி ஓப்பனிங், ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங், அதெல்லாம் பார்க்காம நல்லா வாய் விட்டீங்க. வாங்க வாங்க, இப்போ அதுக்கு நான் தான் இப்போ கேள்விகள்லாம். அகைன் ஐ கால்ட் அவுட் ஆர்ஆர் டு வின். நானி சார், நேத்துக்கு நீங்க இல்ல, பட் ஐம் பிரஸ்யூமிங் யூ வுட் ஹவ் கால்ட் அவுட் சிஎஸ்கே டு வின் ஃபார் ஷுவர். இல்ல நான் எப்படி தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், அதாவது டவுன் அண்ட் அவுட் சைடு ஆர்ஆர். ஆக்சுவலா இது வந்து சிஎஸ்கே வந்து ஆஃப்டர் த டிஃபீட், இதுக்கு முன் மேட்ச்ல இது வந்து ஈஸி, அதாவது இத வந்து அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். வேற ஏதானா ஒரு டீம் மும்பை இல்ல சன்ரைசர்ஸ் அட் ஹைதராபாத் இந்த மாதிரிலாம் ஆடுறதோட ஆர்ஆர் அட் கவுஹாத்தி ஆடுறது பெட்டர் நினைச்சேன். பட் ஆக்சுவலா அந்த மாதிரி தான் நினைச்சேன் தவிர, பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து எப்படியாவது வந்து தே வில் கெட் த்ரூ வித் a win அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தது. ஆனா நடக்கல. ஏன் நடக்கல? நீங்க சொல்லுங்க, அது என்னது? ஆர்ச்சர் இப்படி அம்பு விடுவாரு, அசரங்கா போட்டா சிவம் டூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலி சூப்பர் பேட்டில் டு வாட்ச். சிவம் டூபே வர்சஸ் அசரங்கா. ஹேட்ஸ் ஆஃப் டு அசரங்கா. தில்லுக்கு துட்டுன்னு ஸ்லிப் வச்சு பரவாயில்ல, அவன் என்ன 3 6 அடிச்சா கூட பரவாயில்ல, நான் விக்கெட்டுக்கு போடுறேன்னு போட்டாரு அசரங்கா. பட் சீக்கா, லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் சீக்கா, பட் just sum it up, Chika. Let's go. See, I'll tell you honestly, frankly speaking, the Archer spell, the first 2 overs of fury spell, அங்கதான் ஆரம்பிச்சு. because Archer was not in the rhythm the first 2 matches. அதை பார்த்தா அதை வச்சு தான் சொன்னேன், ஆர்ச்சர் கஷ்டப்பட்டு தான். மறக்காத, ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் தான் கொடுத்தான். 4 overs 76 ரன் கொடுத்தான். இப்பாரு 0-0-0 விக்கெட் 0. அந்த ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓவர் போட்டா பாருங்க வியூவர்ஸ். ரச்சின் ரவீந்திரா தத்திக்கில தோம் தான் டான்ஸ் ஆட விட்டா மச்சான் ரச்சின் ரவீந்திரா. பாத்தீங்கன்னா ரச்சின் பால் எங்க கண்ணும் தெரியல, கையும் வரல, காலும் வரல, கண்ணும் தெரியல, கையும் வரல, காலு வரல, கண்ணும் தெரியல. ரச்சின் கிச்சக்கன் குடுத்து போயிட்டான். 4 பால் பீட்னா 4 பால் அவுட். பாத்தனா அந்த ஒரு ஸ்பெல் போனாங்க, டெட்லி ஸ்பெல். ஓப்பனிங் ஓவர் மேடன் விக்கெட். அடுத்த ஒரு ரன் தான் கொடுத்தான். அங்கதான் அந்த மேட்ச் அந்த பவர் பிளேலயே அவங்க வின் பண்ணாங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் அவன் 13 ரன்ஸ் தான் கொடுத்தான் 3 ஓவர்ல. அவங்க அதே they dominate the power play itself. நானி சார், ஆக்சுவலி சீக்கா சொல்றாரு பவர் பிளேல வின் பண்ணாருன்னு. ஆக்சுவலி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நானி சார், சம சீசா பேட்டில்ல ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆன் ஜெயஸ்வால் எடுத்தாங்க. சிஎஸ்கே கலீல் அஹ்மத் திருப்பி ஒரு பவர் பிளேல விக்கெட், ஒரு வெப்பன் இந்த பவர் பிளேன் காமிக்கிறாரு கலீல் அஹ்மத். ஹீஸ் காட் கன்சிஸ்டன்ட்லி குட் விக்கெட்ஸ் அட் த டாப் நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ்ல. தி அதர் ஆஸ்பெக்ட்ல நானி சார், பட் நிதிஷ் ராணா ஸ்கிரிப்ட்லே இல்லாத நிதிஷ் ராணா, ஃபார்ம்லே இல்லாத நிதிஷ் ராணா, ஒரு ஸ்பெஷல் லைக்கிங் அகைன் டு ரவிச்சந்திரன் அஸ்வின். அகைன் ரவீந்திர ஜடேஜா நாட் யூஸ்ட் ஈவன் 1 over டு நிதிஷ் ராணா. அந்த கேள்விகள்லாம் எனக்கு வந்து வருது. ஏன் உங்களுக்கு 12 overs of solid spin இருக்கும்போது ஏன் யூஸ் பண்ணல ரவீந்திர ஜடேஜா அங்கன்னு? பட் we'll come to that நானி சார். we'll come to the bowling aspect of it. 6 overs 79 நானி சார் ராஜஸ்தான், and from there CSK made the comeback. But 6 overs 79, did we lose the match there?
இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 6 ஓவர் 79 இருக்கும்போது ஸ்கோர் வந்து 220 230 போற மாதிரி தான் இருந்தது. பட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட் அ ஃபென்டாஸ்டிக் கம்பேக் த்ரூ தேர் bowling. அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக். இந்த மேட்சை நீங்க வந்து சம் அப் பண்ணணும்னா இட் வாஸ் a seesaw battle totally. Difference was only 6 runs in the end. என்ன நீங்க வந்து அதுக்கப்புறம் சிஎஸ்கே உடைய குறைகள் நிறைகளை பத்தி பேசுவோம். பட் டிஃபரன்ஸ் வாஸ் 6. The number of sixes hit by CSK was 8. The number of sixes hit by RR was 9. So always the team which hits the most number of sixes wins the battle. அதுதான் வந்து T20 உடைய ஒரு மோஜோ. சோ அது வந்து நடந்திருக்கு. இன்னொன்னு என்னன்னா டிஸ்டிங்டா ஃபீல்டிங் வந்து டோட்டலி ஒரு பயங்கர எங்கேயோங்க அது வந்து மலை மேல இருக்கு, இது பாட்டம் சீல இருக்குங்க. அதுதான் வந்து அதாவது நம்ம ஹெட்மயர் பிடிச்ச கேட்ச் 2 கேட்ச் பராகோட கேட்ச் probably the catch of the tournament already. எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங்ல தே மேட் ஹியூஜ் டிஃபரன்ஸ். டூஸ் எல்லாம் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஜடேஜா அண்ட் தோனி ரன்னிங் ஃபாஸ்ட், ருத்துராஜ் ரன்னிங் ஃபாஸ்ட்னா கூட அவங்க டூஸ் எல்லாம் கட் பண்ணி ஒன்னா எடுத்தாங்க. ஹெட்மயர் வாஸ் எலக்ட்ரிஃபையிங் இன் த ஃபீல்டு. அண்ட் அதாவது இப்ப சிஎஸ்கேக்கு ஒண்ணுங்க திருப்பி என்னன்னா நம்ம வந்து அந்த லாஸ்ட் இந்த பவர் பிளே ரைட், இவங்க பவர் பிளே கேப்டலைஸ் பண்ண முடியல. சிஎஸ்கே டெம்ப்ளேட் அந்த 175 தாண்டித்துனா சேஸ் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2021ல இருந்து 8 வாட்டி பண்ணல. ஆனா அதுல என்ன ஒரு ஐரனின்னா 6 வாட்டி டாஸ் வின் பண்ணிருக்காங்க. இது வரலன்னு தெரிஞ்சா கூட டாஸ் வின் பண்ணிட்டு தே ஆப்ட் டு சேஸ். அதுதான் எனக்கு புரியல. Yeah, Chika, very well, very great point Nani sir. Actually அது ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த 8 வாட்டி 6 வாட்டி டாஸ் வின் பண்ணி நாங்க சேஸ் தான் பண்ணுவோம். சேஸ் பண்ணி நம்ம 175 பிளஸ் டார்கெட் சேஸ் பண்ணதில்லை சிக்கா. why do we want to chase? எனக்கு புரியவே இல்லை. நீங்க பாரு எல்லாமே அப்படின்னா ஏன் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா வாட்டியும்? ஒழுங்கா டாஸ் பண்ணி பேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட். ஏன் எல்லா வாட்டியும் சேஸ் அடிச்சுக்கிறாங்க? புரியவே இல்லை எனக்கு. சேஸ் அடிச்சுட்டு எனக்கு என்ன பண்றாங்கன்னு புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஸ்கோர் பண்ணு. நீ ஆக்சுவலா பாத்தனா நானி இந்த மேட்ச் சீசான்னு சொல்றீங்க, எஸ் ஒத்துக்கிறேன். பட் ஆனஸ்டா சொல்லிட்டமா நானி 2 பசங்க சிஎஸ்கே போலிங்கே வரல. ஒன்னு அஸ்வினுக்கு போலிங் வரல. அந்த ஓவர் டர்ன் அண்டர் டர்ன் இருக்கான சொல்ல அண்டர் டர்ன் தான் சொல்ல. நீ ஓவர் டர்ன் ப்ளீஸ் ஓகேப்பா ஓகே. என்ன ஒரு சாய்ஸ் அது ஓவர் டர்ன். ஒரு சாம்க்கு பூக்காரங்க போது ஓவர் டர்ன் வரான். ஓவர் டர்ன் போட்டா 2 ஓவர்ல 30 ரன். அஸ்வின் 4 ஓவர்ல எவ்வளவு கொடுத்தாங்க போட்டு? அவன் எவ்வளவு அஸ்வினை பாருங்க 46. சிக்கா ஒரு விஷயம் நீங்களும் முன்னாடி சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. அஸ்வின் இஸ் a very good off spinner. பட் ரேர்லி ஏன் T20ல வந்தா இஸ் நாட் bowling இஸ் ஆஃப் ஸ்பின் எனக்கு புரியவே இல்லை. 6 பால்ல 5 பால் இஸ் bowling only கேரம் பால்ஸ். அது எதனாலனே எனக்கு புரியல. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அவர் ஆக்ஷன்லாம் மாத்தி லிட்டரலா வந்து ஒரு சுனில் நரேன் மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் he did get a wicket. He finally did get Nitish Rana out. But Nitish Rana, see Chika, again I want to ask you this question Chika. The IPL la வந்து matchups are very blatant in front of your eyes Chika. அந்த டாக்கெட் வந்து நம்மளுக்கே கிடைக்கும் Chika. கமெண்ட்ரி பண்ணும்போது என்ன சொல்றீங்க நானி சார்? நம்மளுக்கே அனுப்புவாங்க அந்த டாக்கெட்டை. கமெண்ட்ரி பண்ணும்போது அது ஒரு பேசிக் டாக்குமெண்ட் Chika. அதை வந்து நீங்க பார்த்தாலே சொல்லிடலாம். அஸ்வின் இதுக்கு முன்னாடி நிதிஷ் ராணாவை ஒரு தடவை அவுட் எடுத்ததுல. நிதிஷ் ராணாவோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் அஸ்வின் ஆல்ரெடி 180 to 200 பிளஸ். 179 இருக்கும் 179 180 பக்கத்துல ஆல்ரெடி. இன்னைக்கு வந்து அது வந்து 179 200 பக்கத்துல போயிடுச்சு. ஏன் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் யூஸ் பண்ணல 10வது ஓவர் முன்னாடி டு அஸ்வின் ஆர் டு ரியான் பராக் அந்த டைம்ல ஆடிட்டு இருக்கும் போது? அதான் நீ எனக்கு புரியவே. சாரி நானி நீ சொல்ல. நீ ஆன்சர் क्वेश्चन. இல்ல எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியவே இல்லை. ஜடேஜா சொன்னீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. பட் அஸ்வின் போடுறது புரியவே. அடி வாங்கினது புரியவே. அடி வாங்கிட்டு வாய் பொத்திட்டு இருக்காங்க எல்லாரும். கவலையே படல. ரவீந்திர ஜடேஜா போலிங்கே போட வரல. ஒரு ஓவர் 2 ஓவர் தான் போடுறாங்க. என்டையர் மேட்ச் 10 ரன்ஸ் ஜடேஜா 2 overs 10. அதான் நான் கேட்க வந்தேன். ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ அனி சொன்னார்ல ஏன் கொண்டு வரலன்ட்டு. அவர் வந்து 2 overs just 10 runs கொடுக்கிறவருக்கு வந்து நீங்க வந்து அவர் ஸ்பெல்ல முடிக்கல. ஓவர் 10 230 போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த நம்ம சொல்ற சேஞ்ச் வந்து நம்ம ஷோல தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். கான்வேவை கொண்டு வரணும், கம்போஜை கொண்டு வரணும் இன் பிளேஸ் ஆஃப் ஓவர் 10 எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியவே இல்லை. நீ திருப்பி அதே திருப்பாதி வச்சு ஆடுறாங்க. திருப்பாதி என்ன பண்ண சிலுக்குறான் மச்சான். சிலுக்கு இதே பாட்டு ஓகே 21 ரன் அடிச்சான். பட் he didn't look very convincing at all. கரெக்டா சொன்னீங்க Chika. அந்த 21 ரன் என்னன்னா அந்த ஆர்ச்சரோட 3வது ஓவர் அந்த பேஸை யூஸ் பண்ணி ஒரு 6 அடிச்சிட்டாரு, ஒரு 4 அடிச்சிட்டாரு. ஆர்ச்சர் வந்து அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார். 2வது பாலே அவர் யார்கர் போட்டிருந்தாருன்னா, ஏன்னா
நல்லா போய் பின்னாடி நின்னுந்தாரு. யார்கர் போட்டிருந்தா அங்கேயே அவுட். திரிபாதி லுக்ஸ் லாஸ்ட் ஃபார் ஷாட்ஸ் ஆக்சுவலி இந்த பவர் பிளே சீக்கா. அதுதான் உண்மை. அவர் ஓப்பனிங் வந்து ஆடி நிறைய வருஷம் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு ஐபிஎல்ல நிறைய வருஷம் ஆகுது ஷுவரா. 23 of 19 balls are again that word intent while chasing again comes up சீக்கா. நம்ம இது பேசியே ஆனோம். ரீசெண்டா ஆக்சுவலி இல்ல ஸ்டீவன் ஃபிளெமிங் got really pissed off Chika. Or interview it's going around social media and I saw that interview after that match. நிறைய பேர் கேட்டாங்க, இதே கேள்விதான் கேட்டாங்க, சிஎஸ்கே வந்து கொஞ்சம் அவுடேட்டடா ஓல்ட் டெம்ப்ளேட்ல இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. he got really pissed off and saying ஐபிஎல் முடியட்டும் அப்ப யார் வின் பண்றாங்கன்னு பாருன்னு லிட்டரலா அது சொல்லிட்டு போனார் அவரு. now I want to ask you this question. RR had 6 overs 79 in the power play. அதுக்கப்புறம் அவங்க சொதப்பினாங்க. அதுக்கப்புறம் the real credit should go to நூர் அண்ட் பத்திரானா. அவங்க தான் கேம்குள்ள திருப்பி நம்மள எடுத்துட்டு வந்தாங்க. பட் சிஎஸ்கே இந்த பவர் பிளே 42 when you're chasing 180 சீக்கா. See, நம்ம பவர் பிளேல we lose a match. Last 3 matches பார்த்தா பவர் பிளேல விட்டுருக்கோம், நம்ம கோட்டை விட்டுருக்கோம். போன மேட்ச் 30 ரன் பவர் பிளேல, மறக்காத நானி. போன மேட்ச் 30 ரன் பவர் பிளேல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எவ்வளவு அடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இருந்தது. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் நல்லா ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் 60 அடிச்சோம் பவர் பிளேல. ருத்ராஜ் கேக்வாட் பிளேட் வெல். அவன் நல்லா சப்போர்ட் பண்ணா. யாரு இவன் பேர் அவன் ரச்சின் ரவீந்திரா. The problem for us is still the team combination is not right. Nani and Ani, let me be Nani Ani. Now சொல்றேன், they viewers now சொல்றேன், நான் என் டீம் I'm not all convinced with this team combination. நான் ஓவர் 10 ஆனா சொல்ற ஓவர் 10 இங்கிலாந்து சீரிஸ்ல அவன் அண்டர் 10 மாதிரி bowling பண்றாங்க. ஓவர் 10 கிடையாது, அவன் அண்டர் 10 தான். அவன் ஓவர் 10 அண்டர்டேக்கர் மாதிரி bowling பண்றாங்க. WWE அண்டர்டேக்கர் அந்த மாதிரி இருக்கான். அவன் ஸ்கோப்பே கிடையாது. எங்கேயா ஒரு நடுவில் இந்த மாதிரி 6 சார் இன்னைக்கு 3 பால் 17 ரன் 6 அடிச்சுதான் அடிச்சுதான் நானும் அணி. வேற சான்ஸே கிடையாது. நீ எவன் வேணா அடிப்பான் 6 அந்த மாதிரி சமயத்துல. சீக்கா இந்த எவன் வேணாலும் 6 அடிப்பான், எவன் வேணாலும் 6 அடிப்பான்னு சொல்லிட்டு நீங்க ரியல் காஸ் அந்த 3 பால் 17 ஏன் வந்ததுன்னு அதை பேசுவோம் சீக்கா. நீங்க எப்பவுமே சும்மா 3 பால் 17 ஓவர் மேல பூச்சி ஏறி விடுறீங்க. அவர் 2 ஓவர் 16 ரன் குத்தாரு, ஓகே. 2 ஓவர் அடிச்சிட்டாங்க, ஓகே. அது ஓவர் 10 வந்து அது கான்வே ஆடலாம், ஓகே. பட் நம்மளோட ரியல் ப்ராப்ளம் வந்து நம்மளோட பேட்டிங்ல இருக்கிற ஃபயர் பவர் சீக்கா. அத பாருங்க சீக்கா. நீங்க என்ன சொல்றீங்க நானி சார்? ஆக்சுவலா அனி ஃபயர் பவருக்கு வந்து நீங்க எங்க போவீங்க அதுதான் நான் கேக்குறேன். ஃபயர் பவரே இல்ல. இன்னும் ஒருத்தர் தான். இப்போ நம்ம விஜய் சங்கர் பேசணும், வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு. ஒரு மேட்ச்ல யூ கான் டிசைட், யூ ஹேவ் டு கிவ் ஹிம் 1 more chance or 2 more chances. விஜய் சங்கர் இஸ் a capable batsman. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சித்தார்த்த பத்தி நமக்கு தெரியாது, ஆண்ட்ரே சித்தார்த்த பத்தி தெரியாது இந்த லெவல் என்ன பண்ண போறாருட்டு. வன்ஷ் பேடின்னு ஒருத்தர் இருக்காரு, டெல்லி பிரீமியர் லீக்ல அட் வில் 6 அடிச்சிருக்காரு. எப்படி நம்ம பிரியான்ஷ் ஆரியா மாதிரி பஞ்சாபுக்கு ஆடுறாரோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். ஆனா வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல, அவர் மிடில் ஆர்டர்ல இருக்காரு வன்ஷ் பேடின்றவர், விக்கெட் கீப்பர். சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிஎஸ்கே வந்து அவங்க டெம்ப்ளேட்ல இருந்து வந்து மற்ற டீம்ஸ் மாதிரி போக முடியாது. போக கூடாதுன்றதோட போக முடியாது. சோ தே வில் ஹேவ் டு ஹேவ் ருத்துராஜ் அண்ட் கான்வே ஓப்பனிங். இதை தவிர அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ருத்துராஜ் வந்து பால் மெரிட்ல ஆடுறவர், கான்வே இஸ் ஆல்சோ பால் மெரிட். அதுல டமால் டிமில் அடிக்காட்டி கூட ஓவருக்கு ஒரு 2 பவுண்டரி 2 சிங்கிள் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50ல முடிக்கலாம் பவர் பிளே. நானி சார் அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா சார்? 2023ல அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் மினிமம் 55 ரன்ஸ் இந்த பவர் பிளே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினா. அதான் நீ புரியவே இல்லை. அவங்களே ஓப்பன் நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம இவ்வளவு அடிச்சுக்கிறோம், இது பார்க்க மாட்டாங்களா திருப்பி? இப்ப என்ன பண்ணுவாங்க? நோ திரிபாதி நல்லா அடிச்சிட்டான் 23 runs of 19 balls, திருப்பி திரிபாதி கொடுக்க போறாங்களா அவங்க? ஆன்சேல சீக்கா. இப்ப கோபன் நான் என்ன ஓகே சீக்கா, நான் நேத்துக்கே உங்களுக்கு என்ன சொன்னேன், திரிபாதி தான் ஓபன் பண்ணுவாரு, திருப்பி நம்ம தோக்க போறோம், திருப்பி இதே பாயிண்ட் தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். பட் நம்மளோட போலிங் வரலாம் சீக்கா. ஏன்னா அந்த 10 ஓவர் மார்க்ல இருக்கும்போது 220, இன்ஃபேக்ட் பவர் பிளே முடியும் போது 220 230. பட் தட் இஸ் வேர் ஆர் ரியல் ஸ்ட்ரென்த் இஸ் எனக்கு தெரியுது சீக்கா. நம்மளோட ரியல் ஸ்ட்ரென்த் சிஎஸ்கேக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் டு மேக் திஸ் a good seasonனா அந்த போலிங் அட்டாக் சீக்கா. Noor Ahmed and Patirana. I can't believe there are people who even questioned Noor Ahmed going at 10 crores for us, Chika. He is not worth 10 crores. Absolutely right. Patti illa. He is worth 15 minimum. அந்த மாதிரி bowling போட்டுன்னு இருக்காரு அவரு. கரெக்ட். வேற லெவல்ல bowling போட்டுன்னு இருக்காரு அவரு. அவர் தான் உங்களுக்கு ரியல் மேட்ச் வினர். அண்ட் பத்திரானா பாருங்களேன் சீக்கா, டெத்ல அந்த 18th ஓவரோ 19th ஓவரோ என்ன ஓவர் யாது பராகுக்கு 18th ஓவர் கையில அடி வாங்கினா நெக்ஸ்ட் பால் ஃபியர்லே அவுட் ஆனார் ரியான் பராக். அந்த 150 km/h வெச்சாரி யார்க்கர். our strength is still our bowling சீக்கா, without a doubt. என்ன சர்மா அந்த நிஜமா 18th ஓவர் பத்திரானா இருக்கே, உட்டாயா ஒன்னு விட்டு ஒரு பவுன்ஸ் விட்டா அடிக்கப்பட்டு அவுட் ஆகி அடி வாங்கினா அடுத்த பால் ஒரு கேபிபி குறி பார்த்து சிங்
டிங்குன்னு உள்ள வந்து பார்த்தா சிக்குன்னு வந்து ஜிங்கு அப்படி குதிச்சிட்டாங்க மச்சான், கால் தூக்கினான் டிங்குன்னு போச்சு ஸ்டம்ப். அதுக்கப்புறம் they couldn't score up Pathirana at all. In all fairness, they couldn't score up Pathirana. அதனால என்ன ஆச்சு, கடைசி 3 ஓவர் என்ன ஆச்சு, கடைசியில் பார்த்தா எங்கேயோ சுருன்னு இருந்துச்சு. கடைசி 5 ஓவர்ஸ்ல they scored only 35 runs. நானி last 5 overs they scored only 35 runs. இல்ல இதுல இருந்து ஒண்ணு பண்ணலாம் அனி அண்ட் சீகா. நான் என்ன சொல்றேன்னா, யூ ஹேவ் டு நெசசரிலி எப்படி கான்வே ஆடுறீங்களோ யூ ஹேவ் டு நெசசரிலி பிளே கம்போஜ் அண்ட் கலீல் ரெண்டு பேரும். இது கேளுங்க, நான் அந்த கம்போஜும் கலீலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 or 6 ஓவர்ஸ் அவங்க தான் போடணும். அஸ்வின் தோ அவர் வந்து அவர் கேரியர் வந்து பவர் பிளேல ஸ்டார்ட் ஆனா கூட இப்போ இந்த ஐபிஎல்ல வந்து இஸ் நாட் கம்ஃபர்டபிள் போலிங் இன் தி பவர் பிளே, சுத்தமா இல்ல. பட் ஒன்ஸ் பவர் பிளே முடிஞ்ச உடனே அஸ்வின் இஸ் ஆஸ்வின் போடுறது இல்லையே தவிர இஸ் போலிங் நல்லா கரெக்டா போட்டு அந்த outside the power play is actually bowled well. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல கம்போஜும் கலீலும் போட்டாங்கன்னா இந்த 7 to ஒரு 16க்குள்ள அஸ்வின், நூர் அண்ட் ஜடேஜா கேன் போல். திருப்பி கடைசியில ஐதர் கம்போஜ் அண்ட் பத்திரனா வந்து லாஸ்ட் வச்சீங்கன்னா இந்த போலிங் வந்து காம்பாக்டா ஆயிடும். அண்ட் பேட்டிங்லி கான்வே அட் தி டாப். இந்த காம்பினேஷன் இவங்க பண்ணாங்கன்னா ஈவன் நவ் இட்ஸ் நாட் டூ லேட். ஜஸ்ட் 3 matches old. இன்னும் 11 மேட்ச் இருக்கு. I don't think it's too late, நானி சார். ஏன் எனக்கு வந்து சிஎஸ்கே மேல இன்னும் வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் நான் சிஎஸ்கேக்கு கொடுப்பேன்னா, அவங்களோட போலிங் அட்டாக் இன்னைக்கு அகெயின் காமிச்சிருக்கு that they can bring a match back. அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மளுக்கு சீக்கா. அதுதான் பாசிட்டிவ் இன்னைக்கு. நூர் அஹ்மத், ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா, 3 bowlers who are going to make a difference in the season நம்மளுக்கு கிளியரா கண்ணுக்கு தெரியுது சீக்கா. கலீல் அஹ்மத் the new ball. ஆனா கலீல் அஹ்மதுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூஸ் தான். அவர் 14 games ஆடிட்டார்னா it will be fantastic. நானி சார் சொன்ன மாதிரி நான் நிஜமாவே சொல்றேன் சீக்கா, எல்லா டீம்ஸும் பாருங்க சீக்கா. இன்னைக்கும் அந்த அனிகேத் வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்களேன், வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து எஸ் தே லாஸ்ட் தி மேட்ச், நம்ம அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். பட் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் அனிகேத் வர்மா மாதிரி நம்மளும் வந்து ஒரு அன்சுல் கம்போஜை வந்து நம்ம பெட்டரா யூஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. He is a current India emerging bowler. I think we are wasting some talents outside Chika. On what basis did they pick this Overton? Tell me something. On what basis? His six-hitting ability. All-rounder. என்ன ஆல்ரவுண்டர்? One thing நானி சார் and Chika, அவருக்கு வந்து நீங்க நியூ பால் கொடுக்குறீங்கன்னா இது வந்து அநியாயம். நீங்க ஐபிஎல்ல பாக்குறீங்க, இனி தேதிக்கு பவர் பிளேல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போல்ட், தீபக் சாஹர் எல்லாரும் பிடிச்சி கேட்டுறாங்க. ஓவர்டன் நியூ பால்ல போடுறது கொஞ்சம் ரொம்ப தப்புன்னு தோணுது நானி சார். பட் ஓவர்டன் வந்து இங்கிலாந்துக்கே நியூ பால் கிடையாது. இங்கிலாந்துக்கே வந்து அவர் 2 சேஞ்ச் தான் வருவாரு. 1 சேஞ்ச் ஆர் 2 சேஞ்ச் தான் வருவாரு. ஆஃப்டர் பவர் பிளே தான் வருவாரு அவரு. ஈவன் 50 ஓவர்ஸ் ஆடினா கூட. ஆக்சுவலா இதுல இன்னொரு ஓவர்டன் இருக்காரு. அவரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் செம்ம பிளேயர். அவரு தான் பயங்கரமா, நான் ஏதோ ஒரு மேட்ச் பார்த்தேன், அவரு தான் பயங்கரமா. ஆமா, அவரு பயங்கரமா 6 அடிக்கிறாரு. பேஸ் 140 பிளஸ் போடுறாரு அவரு. சோ அது இன்னொரு ஓவர்டன் இல்ல இன்னொரு ஓவர்டன். அது இது வந்து ஜேபி ஓவர்டன், அது கிரெக் ஓவர்டன். ஆமா ஆமாண்டா, இது ஓவர்டன் எல்லாம் அண்டர்டன். நீங்க இந்தியாக்கு வந்து ஐபிஎல் ஆனா எல்லாம் அண்டர்டன். நீங்க வந்து இன்னைக்குலாம் பேசவே கூடாது. ஆர்ச்சரை திட்டுங்க, அசரங்காவை திட்டுங்க. அசரங்கா வந்து போட லிட்டரலா சீக்கா உங்க கமெண்ட்ரி கேட்கும் போதுல நான் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது சீக்கா வந்து இந்த கமெண்ட்ரி சொல்றதுக்குனே ஒரு விக்கெட் விடணும்டான்னு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன சீக்கா, ஹசரங்கா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போடுறாரு, அட்டாக் பண்றாரு. அவர் வந்து பொலக போறான்டா, பொலக போறான். பட் தட் பேட்டில் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் டு வாட்ச்ல between ஹசரங்கா and சிவம் டூபே. டேய் உண்மையை சொல்றேன்டா, நீ அது சிவம் டூபே போட்ட ஹசரங்கா எவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க சிவம் டூபே. Yes, today Asranga, I surrender to you. You know, he's gotten out to Asranga also, Chika. இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்ரீலங்கா சீரிஸ்ல 2-3 தடவை எடுத்தாரு Asranga அவரை. Asranga bowled brilliantly today. I accept with you completely. I think some of the deliveries were simply outstanding. But I really thought, see, Marga, போன மேட்ச் கூட அடிச்சாங்க Asranga. ஏதோ ஒரு போன மேட்ச் Chika 2020 யார் தான் Chika அடி வாங்க மாட்டாங்க. Chika Asranga வந்து இல்ல வெரி வெரி இன்டெலிஜென்ட் bowler Chika. நம்ம வந்து டியூ ரெஸ்பெக்ட் டு அசரங்கா தரணும். அவரு இல்ல நிஜமாவே, ஏன்னா
இந்த மேட்ச விட்டுருங்க, ஜெனரலாவே ஃபார் ஸ்ரீலங்காவே அசரங்கா has won so many matches for them. இருங்க, நான் இந்த மேட்ச் பத்தி எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டேன், நான் ஏன் எடுத்துட்டேன்னா அந்த டூபே போட்டு சாத்திடுவான்னு நினைச்சேன். நிஜமா 2 6 அடிச்சான். பட் நிஜமா சொல்லட்டுமா, அந்த கேட்ச் தான் மச்சான், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கேட்ச். அந்த நீ ரியான் பரா கேட்ச் பிடிச்சது. இன்ஃபேக்ட் அந்த எலிவேஷன் கிடைக்கல இவனுக்கு டூபேக்கு. அந்த ஒரு ஷாட் மட்டும் பறந்து 4 போயிருந்துன்னு வச்சுக்கோ, மேட்ச் ஓவர். அங்க இன்னும் 4 ஓவர் மேட்ச் முடிச்சிருமா டூபே. 4 ஓவர் எல்லாம் மேட்ச் எல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க சீக்கா. சும்மா நீங்களே சும்மா ஏத்தி விடாதீங்க சீக்கா எல்லா தடவையும். இன்னொன்னு ஆக்சுவலா அசரங்கா ஒரு இன்டெலிஜென்ஸ். நான் ஒன்னே சொல்றேன், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததால கூகுளிஸ் தான் போட்டிருந்தாரு. கரெக்டா இவரு ருத்ராஜ் ஒரு 6 அடிச்சது கூகுளில அடிச்சாரு. அதுக்கு அடுத்த பால் வெளியில போட்ட பால் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் டர்னிங் டுவர்ட்ஸ் ஸ்லைட்லி லெக் ஸ்பின். அதனாலதான் வந்து அது வந்து சரியா கனெக்ட் பண்ண முடியல. இஃப் இட் வாஸ் a googly again, அது வந்து 6 போயிருக்கும். சோ அந்த லெக் ஸ்பின்னால கொஞ்சம் அவே ஃப்ரம் த பேட் போச்சு. அது பிரில்லியன்ட்லி தாட் அவுட் பால் அது. சோ நல்ல bowler தான். பட் நீங்க சொல்ற மாதிரி துபே வந்து குட் ஸ்பின் பேஷர். பட் இருந்தா கூட செகண்ட் பேட்டிங் சேசிங்னு வரும்போது he is also feeling the pressure. தலை வீடா 4 வீடு எடுத்துட்டான். அதனால அணி என் மேல தலைமையில ஏறி உட்காந்துட்டு இருக்கான். உட்கார சீக்கா, நீங்களும் சும்மா இதே சொல்லின்னு இருக்காதீங்க சீக்கா. எல்லா தடவையும் லிட்டரல் ஐ அம் ரியலி சாரி சீக்கா, போர் அடிச்சிச்சு சீக்கா எனக்கு. நீங்க சரண்டர் ஆகி எல்லா தடவையும். ஏன்னா நீங்க வந்து நீங்க இப்போ நீங்க ரொம்ப இமோஷனலா பேசுறீங்க சீக்கா. ஒரு அனலிஸ்ட் மாதிரியே பேச மாட்டீங்க. நீங்க ரொம்ப சிஎஸ்கே ப்ரோ ஆயிட்டீங்க சீக்கா. நீங்க சொல்லல நீ. I was just talking about Hasaranga and Dubey. I am not talking about CSK. நான் உண்மையை சொல்றேன் நீ, frankly speaking, இந்த காம்பினேஷன் தான் CSK கஷ்டப்படுவாங்க. நீ நான் காம்பினேஷன் இதுதான் நான் நேத்துக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். நேத்துக்கு நீங்க ஒத்துக்கல. நான் காம்பினேஷன் சொல்லிருக்கேன். நான் கான்வென்ட் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன் காம்பினேஷன். forget all of that சீக்கா. நீங்க ஜஸ்ட் பேசிக்கே எடுத்து பாருங்க சீக்கா. நம்மளோட bowling attack எடுத்து பாருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸோட bowling attack எடுத்து பாருங்க. நீங்களே கம்பேர் பண்ணுங்க. we are a far better bowling side than Rajasthan Royals. ராஜஸ்தான் bowling attack டப்பா bowling attack தெரியுமா? ராஜஸ்தான் bowling attack actually டப்பா bowling attack. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த டப்பா bowling attack நீங்க சொல்றீங்களே, அந்த டப்பா bowling attack நம்மளால 175 அடிக்க முடியல. அத பார்க்க மாட்டீங்க நீங்க. பட் தீக்ஷனா அந்த 5 ரன் கொடுத்தாரு சீக்கா. அந்த ஓவர் அடிக்க முடியல தீக்ஷனாவை. கரெக்டா வந்து அந்த he was nailing the yorkers. I want to ask Nani sir and Chika this. Ravindra Jadeja, he struggled today. Actually, அதுதான் உண்மை. When you needed to go 12 and over, 10 and over, 11 and over, அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. தோனி இனிஷியலா வந்து ஒரு 4-5 பால் சாப்பிட்டாரு. அதுதானே அந்த பர்டிகுலர் டைம்ல யூ cannot waste even for 2 or 3 deliveries Chika. When you need 4 overs 54 to win or 3 over, you cannot take those 5 balls. நீங்க ரெண்டாவது பாலே 6 அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இது செகண்ட் டைம் நடக்குது. 23லயே தோனி ஜடேஜா ஆடும்போது தான் சந்தீப் சர்மா அந்த கடைசி ஓவர் 21 டிஃபெண்ட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு சந்தீப் சர்மா. கரெக்டா சொன்னீங்க. சந்தீப் சர்மா பாருங்க ரெண்டாவது வாட்டி டிஃபெண்ட் பண்றாரு இதே மாதிரி. அந்த 46 of 39 சீக்கா பவர் பிளேல ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ராகுல் திரிபாதி. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கைக்வாடும் மெதுவா தான் ஆரம்பிச்சாரு சீக்கா. அவருக்கு வந்து 1 down வந்து அவரோட பொசிஷனா. எஸ் he is playing brilliantly 1 downல. பட் அகைன் he also took some time initially. அவரும் வந்து புஷ் பண்ணது லேட்டர்ல தான். நம்மளோட டெம்ப்ளேட் என்னன்னா எல்லா பேட்டரும் செட்டில் டவுன் ஆன அப்புறம் தான் they are able to push forward. நம்மளுக்கு வந்து அந்த பால் 1ல இருந்து போய் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களோட ஃபேவரட், உங்களோட தத்துப்பிள்ளை கேஎல் ராகுல் பாத்தீங்களா இல்லீங்க? 6 4 6 அவுட். 4 பால் தான் ஆடினாரு இன்னைக்கு. அந்த மாதிரி நம்ம ஏன் அந்த மிடில் ஒரு இன்டென்ட் காமிக்க மாட்டோம்? பட் இல்ல அனி, நீங்க என்ன இன்டென்ட் காமிக்க மாட்டோம்னு சொல்றீங்களே, அந்த அடிக்கிற கெப்பாசிட்டி வந்து யாருக்கு இருக்கு? நீங்க அந்த டாப் ஆர்டர்ல நீங்க யாருக்கு சார்? என்ன சார் ரவீந்திர ஜடேஜாக்கு இல்லையா? எம்எஸ் தோனிக்கு இல்லையா? ருத்ராஜ் கைக்வாடுக்கு இல்லையா? டூபேக்கு இல்லையா? என்ன நானி சார்? இல்ல டூபேக் இருக்கு. பட் இப்ப எம்எஸ் தோனி எல்லாம் ரொம்ப கீழே வராங்கல்ல. நீங்க சொல்ற அந்த ஃபேஸ்ல வந்து டாப் ஆர்டர்ல வந்து யாருமே அந்த ஒரு அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்டே காமிக்க மாட்டேன்றாங்களேன்ற. அனி நீ சொல்றதெல்லாம் யாருன்னா இந்த திரிபாதி பண்ணணும், ருத்ராஜ் கைக்வாட் பண்ணணும், நம்பர் 3 1 2 3 4 பண்ணணும். இதெல்லாம் ரச்சின் ரவீந்திரா பண்ணணும் சீக்கா. இல்லப்பா, ரச்சின் ரவீந்திரா பண்ணணும், ருத்ராஜ் கைக்வாட் பண்ணணும். அந்த மாதிரி ஆளுங்க தான் பண்ணணும். நீ சொல்ற விஷயம்லாம் இந்த விஷயத்த நீ வந்து டூபே கைக்வாட் இவெண்ட் எல்லாம் சொல்லி பிரயோஜனம், ஜடேஜா சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதுதானே தேவை சீக்கா. இன்னைக்கு அது தேவைப்பட்டதா எப்படி வந்தது? இவங்க எல்லாம் கோட்டை விட்டுனா நிலம் வந்தது உனக்கு.
நீ 3 ஓவர் 45 ரன்ஸ் அடிக்க வேண்டியது, புரிஞ்சுக்கோ. 3 overs 45 அந்த runs 3 ஓவர் 45ல ஜடேஜா வந்து 10 பால்ஸ்ல வந்து 13 ரன்ஸ் தான் இருந்தாரு சீக்கா அவரு அந்த டைம்ல. he was also a cause for it. அத பார்க்க மாட்டீங்களே நீங்க. என்ன சொல்ல வர நீ, புரியல எனக்கு. நம்ம இனி நான் சொல்ல வர பாயிண்ட் வெரி வெரி சிம்பிள் சீக்கா. நம்மளுக்கு யாரும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால்ல நீ விக்கெட் போனா கூட பரவாயில்லடா, நான் சான்ஸ் எடுத்து அடிக்கிறேன்டா. அந்த பர்டிகுலர் டைம்ல தட் ஸ்டேஜ் இட் நீடட் தட். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, ரவீந்திர ஜடேஜா அண்ட் MS தோனி ஃபர்ஸ்ட் 6 balls வந்து 6 சிங்கிள்ஸ் ஆடுவாங்க, ஒரு 5 balls வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தேர் ஹிட்டிங். ஆனா அங்க ஒரு 5 balls வேஸ்ட் ஆகுதுச்சிக்கா அங்க. So what you're trying to say is from ball number 1 go for it. That's what I say. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 that position, that's what you need. That is what players have. டிம் டேவிட் அதுதான் வந்து பண்றாரு. RCBக்கு டிம் டேவிட் அதான வந்து பண்ணாரு. 8 balls 22 made a huge difference. மேட்ச் வின் பண்ணாங்க சீக்கா. நான் ஏன் இது சொல்றேன்னா 4 ஓவர்ல வந்து 54 ரன் தேவை சீக்கா. அப்பதான் MS தோனி வாக் இன் பண்றாரு. 24 balls 54 runs. We know MS Dhoni has done it in the past before, but leaving 2 overs 40 is too much in எனக்கு தோணுது. We can't keep doing it. He is not the MS Dhoni of 2015. He is the MS Dhoni of 2025. Last time இதே மாதிரி நானி சார் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு சேஸ் வரும்போது he couldn't finish it against the same Sandeep Sharma. So we shouldn't wait till the last 2 overs ன்னு நான் சொல்றேன். அந்த 4 overs 54 போதே நம்ம சான்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும்ன்றேன். Okay, good point. I think what dear viewers, Nani and Ani are trying to say is 4 overs 50 was their first ball and 64 is 64 அந்த மாதிரி அடிக்கணும். அங்கதான் பிரஷர் ஒரு பால் இருக்கு. நீ அங்க போய் 4 பால் 10 பால் சாப்பிட்டா கஷ்டம்ன்ற. That's what you're trying to say, yeah? Yes. அந்த சமயத்துல 24 balls, 24 balls will probably be lead or 7-8 balls. Yes. Yes. ஆனா சீக்கா நீங்க என்ன தெரியுமா சொல்ல வரீங்க, இந்த ஸ்டேஜுக்கே நீங்க விடாதீங்க. முதல்லயே வந்து ருத்துராஜ், கான்வே இவங்கெல்லாம் நீங்க அடிச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கே வராது. இந்த ஸ்டேஜ் what you have to do the top order நம்ம low order பண்ணிட்டு இருக்கோம். See, நீ பார்த்தா ரச்சின் ரவீந்திரா is not a flamboyant opener. ரச்சின் ஒரு மாதிரி தடவல்ஸ்கி ஓபனர். தடவாங்க வந்து he is not he's a one day opener. Big ball striker சீக்கா. Correct. He doesn't have that striking capacity. Conway could do it. Ruturaj Gaikwad takes his own time. போன மேட்ச் மும்பை மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணிதான். சோ நம்ம 1 2 3 4 பண்ண வேண்டிய விஷயத்த நீ வந்து 5 6 6 7 8 சொல்லி பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். 6 7 சொல்லி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். எக்ஸாக்ட்லி. சிஎஸ்கே எப்பவுமே நீங்க எந்த காலத்தை பாத்தீங்கன்னாலும் அந்த ஸ்டார்ட்ல வந்து மேத்யூ ஹெய்டன் இருப்பாரு, ஹசி இருப்பாரு, விஜய் இருப்பாரு, அது அணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேன் வாட்சன் இருந்திருக்காங்க. நீங்க அங்க டாப் ஆர்டர்ல போன உடனே டமால்னு அடிக்கிறதுக்கு நீங்க எப்பவுமே அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அட் தி டாப் இருந்திருக்கு. சோ அது வந்து இப்போ இட் இஸ் மிஸ்ஸிங். எப்படி பார்த்தா ராபின் வின் பண்ணி பார்த்தா 2023 வின் பண்ணி கூட பார்த்தனா. அதுக்கு முன்னாடி பார்த்தனா ராபின் ஊத்த பண்ணா 2021ல 21ல ஊத்த பண்ணா அவன் ஃபிளாம் ஓபன் பண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் 2023ல பார்த்தா ஹிமா அடிச்சிருந்தான், ரஹானி எல்லாம் போட்டு அடிச்சிருந்தான். சோ நீ என்ன அந்த மாதிரி டாப் ஆர்டர் ஃபிளாம்பாயிண்ட் ஹிட்டர்ஸ் இருந்தாங்க. இப்ப அந்த டாப் ஆர்டர் ஃபிளாம்பாயிண்ட் ஹிட்டர்ஸ் இல்லன்னா அதான் ஒரே ப்ராப்ளம் இருக்கு. சோ we too dependent on Dubey. நானும் I was too banking on Dubey because ஸ்பின்ன போட்டு நிச்சயமா சொல்ல மாட்டியா வியூவர்ஸ், இது ஒரு பேந்தா போலிங். உண்மை சொல்றமா 6 ஆளா ஒரு பேந்தா போலிங். இன்னைக்கு உதவாங்கன்னா இது ஒரு டப்பா போலிங் உதவாங்க தெரியுமா. ரொம்ப வருத்தமா இருக்கு. செம டப்பா போலிங் மச்சான். செம போந்த என்னாச்சும் அது பேந்தா போலிங்கா இல்லையாடா எக்ஸப்ட் ஆர்ச்சர். நிஜமாவே சொல்றேன்னா நீங்க ரெண்டு டீமும் எடுத்து பாத்தீங்கன்னா பேந்தாலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் IPL குவாலிட்டி ஹை இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிளேயர்ஸ் சீக்கா. நான் யாரும் என் ஐஸ்ல யாருமே பேந்தா கிடையாது. நீங்க ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு ஆடுறீங்க, ஒரு மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறீங்க, இன்ஃபேக்ட் நீங்க IPL செலக்ட் ஆகி ஆடுறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா டேலண்ட் அண்ட் ஸ்கில் இருக்கு. ஸோ நான் வந்து பேந்தான்னு யாருமே கூப்பிட மாட்டேன். கம்பேர்ட் டு சிஎஸ்கே இஸ் a far better bowling lineup சீக்கா. இன்னைக்கே கிளியரா தெரிஞ்சது சீக்கா. பட் அகெயின் அதுதான் அந்த 180 against RR நம்மளால சேஸ் பண்ண முடியல. இட் இஸ் கோயிங் டு பி a problem. They have to change the lineup. They have to do something. இது வந்து நெக்ஸ்ட் மேட்ச், அதுவும் நெக்ஸ்ட் டெல்லி ஆடுறாங்க. டெல்லி அட் சென்னை ஆடுறாங்க. டெல்லி வந்து இப்ப வாங்க 2 out of 2 வின் பண்ணிட்டு செம்ம ஸ்ட்ராங் டீம் டெல்லி. அப்படியே சும்மா அதுவும் KL ராகுல் வேற உள்ள வந்தாச்சு. சோ இந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அந்த இனிஷியலா வந்து அவர் கொஞ்சம் டப்பா மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பாத்தீங்களா நானி சார் 40 வயசுல எப்படி ஆடுறாரு. இன்னிங்ஸ் அப்பா இன்னைக்கு But Chika, you called it actually, Chika. You called it out right today. நீங்க DC versus SRH நீங்க சொன்னீங்க DC are going to win it in. They in fact won it comfortably. SRH ஆனா கொஞ்சம் சொதப்பிட்டாங்களா Chika? ரொம்ப ஓவரா சுத்திட்டாங்களோ
நிதிஷ் ரெட்டிலாம் செம சுத்து சீக்கா. நிதிஷ் ரெட்டி பேட்டிங் எல்லாம் பாத்தியா நீங்க? இதுக்கு நான் டிராப் பண்ணி அடுத்த மேட்ச் இந்த மாதிரி சுத்தினதுக்கு இந்த மாதிரி ஆனா தூக்கிடும் ஒரு மேட்ச். சும்மா கம் பேக் டு ரியாலிட்டி. தேர் சம்திங் கால்ட் ரியாலிட்டி செக்னு ஒன்னு இருக்கா? நீ லைஃப்ல ஒரு ரியாலிட்டி செக்னு ஒன்னு சும்மா ஏதோ என்னவா எல்லா வாட்டியும் கேட்டா 300 என்ன நினைக்கிறேன் 300 என்ன உங்களுக்கு அல்வா வேற 300 கிடைக்குது உங்களுக்கு ஒரு T20 மேட்ச்ல அல்வா கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்ல அல்வா கொடுத்தாங்க 2 மேட்ச் உங்களுக்கு. ஜாகிரதையா இருக்கு SRH கட்சியில ஒன்லி திங் குட் திங் SRH பண்ணாங்க. they found a good explainer and the ஜீஷான் அன்சாரின்ற சூப்பரா bowling போறான். ஃபேண்டாஸ்டிக்கா போறான் யங்ஸ்டர். பிரில்லியன்ட் யங்ஸ்டர். செமையா போறான். பட் ஆனா நீ பார்த்தா டெல்லி அனிகித் தாடி போன மேட்ச் சொல்லிட்டு அனிகித் சமையான அன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு அனிகித் என்ன மாதிரி ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கிங் பார் நீ ஆக்சுவலா அனிகித் பார்த்தா அனிகித் பார்த்தா பால் சுத்தல பாத்தியா நீ? He played very intelligently. Chika, the only thing I'll say for SRH, அனிகித் நிதிஷ் ரெட்டிக்கு டிஃபரன்ஸ் பாத்தியா நீ? சீக்கா அனிகேத்தும் நிறைய சான்ஸ் எடுத்தாரு சீக்கா. அவரும் சான்ஸ் எடுத்துதான் ஆடினார் அந்த ஸ்டேஜ்ல. ரியாலிட்டி என்னன்னா ஒன்லி திங் வித் SRH is they are crystal clear சீக்கா. யாரும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல ஆட மாட்டாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் கிளியரா இருக்காங்க. நாங்க போய் அடிக்குதான் போறோம். நாங்க ஆல் அவுட் ஆனா கூட பரவாயில்ல 150 160க்கு. எங்களுக்கு இதுதான் டெம்ப்ளேட்னு. See, it might work, it might not work. பட் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் இது ஒர்க் ஆயிருக்கு. இந்த வாட்டி ஒரு 2 மேட்சுக்கு ஒர்க் ஆகல. But I'm sure they at least have a template in place, Chika. I know what you're saying. நீங்க சொல்ற cricketing point absolutely right. They have to be careful. எங்கயாவது ஒரு player in the middle, can he stick around? ஒரு player மட்டும் can they find who can stick around? இப்போதைக்கு அவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு player. கரெக்டா நானி சார்? இல்ல, பட் அவங்களுக்கு அது தேவைப்படலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய டெம்ப்ளேட் இந்த மாதிரி ஹிட்டிங் தான். அவங்களுக்கு தேவை காட் டூ மெனி ஹிட்டர்ஸ். இது மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ் இப்போ தொடர்ந்து 2 மேட்ச் வந்ததுனால இப்ப நம்ம பேசுறோம். Probably next match suppose they hit 215. நம்ம பாரு 191 ஃபெயிலியர் னு சொல்றோம் நானி சார். நம்ம 191 அடிச்சது அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஃபெயிலியர். இன்னொன்னு ஆக்சுவலா அந்த முதல் ரன் எனக்கு டைஜஸ்டே பண்ண முடியல. டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியன் அதாவது ட்ரஸ்ட் இன் தி பார்ட்னர்னு சொல்லிட்டு அஷ்டு அவர் மாட்டுல இந்த பக்கம் பார்த்துட்டு எதிர என்ன சொல்றான் எதுவுமே கேட்கல. இவர் மாட்டுல சாக்ரிஃபைஸ் தான் பண்ணாரு பாவம் அபிஷேக் சர்மா. சோ அவங்க டெம்ப்ளேட்ல they have got too many good players. இப்ப இந்த அனிகித் வேற வந்ததுல கிளாஸ் அண்ட் நிதிஷ் ரெட்டின்னு சொல்லிட்டு they have got நல்ல ஒரு குட். அவங்க நேச்சுரல் கேமே இஸ் ஹிட்டிங் தான். அது நானி the bowling has to be கொஞ்சம் ரீலுக் பண்ண ஜீஷான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் bowling அனி நீங்க எல்லாம் ரொம்ப ஓவர் அவுத்துட்டீங்க. டெம்ப்ளேட் இப்படி தான் நான் இப்படி தான் ஆடுவோம் உத வாங்கினா பரவாயில்லன்னு சொல்றீங்க. வேலைக்காக பேட்டிங் பத்தி சொல்றோம். இல்ல அவங்க பேட்டிங் பத்தி தான் சொல்றேன் சீக்கா. நான் ரியாலிட்டி செக் இன் போத் பேட்டிங் அண்ட் காம்போசிஷன் டீம் என்ன மாதிரி அப்ரோச் ஒரு ரியாலிட்டி செக் ஒன்னு எடுக்கணும் நானி. புரிஞ்சுக்கோ. இப்ப எவ்ரி டீம் இஸ் பேட்டிங் வெல். அங்க ஒரு சைடுல பஞ்சாப் நல்லா ஆடிட்டு இருக்காங்க நீ மறக்காதீங்க. ஒரு சைடுல டிசி நல்லா ஆடிட்டு இருக்கான் மறக்காத. இப்ப திடீர்னு RCB நல்லா ஆடிட்டு இருக்கான் மறக்காதீங்க. திடீர்னு திடீர்னு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுவோம் அப்புறம்? அது ஒரு 6-7 people be competing with top 4. அப்புறம் மாட்டிப்பாங்களா எல்லாரும்? ஒரு விஷயம் this is going to be a very very closely contested IPL. இது நீங்க taken for granted யாருமே கிடையாது. GT பாருங்க நேத்து எப்படி ஆடினாங்க பாருங்க. மும்பை போட்டு நெசிக்கிட்டாங்க போட்டு GT. சோ அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் a given day என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அதுதான் இருக்கு. சோ ராகுல் சேஹரை எடுத்துட்டு வரணும் SRH. வேற ஒண்ணுமே இல்ல. அவங்கள the earlier they get him the better. பிரமாதம் பண்ணிருக்காங்க அவங்க ஜீஷான் அவங்க. Yeah, but let's give credit to DC Chika. அவங்க பாருங்களேன் இன்னைக்கு விக்கெட்டை கொஞ்சம் again I thought they used the wicket conditions really well. கொஞ்சம் slightly slower wicket, not the usual flat wicket SRH ஓட கொடுக்காம கொஞ்சம் slow wicket கொடுத்தாங்க. மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இந்த SRH டீம் இன்னொரு லவ் ஸ்டோரி. அது ஒரு தனி லவ் ஸ்டோரி. 5-4 சிக்கா. மிச்சல் ஸ்டார்க் 5-4 பாருங்க. இந்த எப்பெல்லாம் SRH பாக்குறாரோ அவருக்கு என்ன ஆறுதுன்னு தெரியல. அவருக்கு வாடா எனக்கு இதுதான்டா விக்கெட்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் பை மிச்சல் ஸ்டார்க். 5 for 35 in an IPL game. எக்ஸ்ட்ராடினரி. அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாரு அவர். இன்ஃபேக்ட் ஹெட் 6வது தடவை அவுட் ஆனாரு. இன்ஃபேக்ட் டிராவிஸ் ஹெட் நல்லா ஆரம்பிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எண்ட்ல பார்ட்னரா லூஸ் பண்ணிருந்தாங்க. ஹென்ரி கிளாசன் வந்தாரு கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. பட் அனிகேத் வர்மா is again shown some real talent Chika down there. But I like this guy Aniket Verma. I'm impressed. போன மேட்ச் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். I believe that he's not a காட்டாம சுத்தல. அவன் நிதிஷ் ரெட்டி மாதிரி சுத்துறது இல்ல எல்லா பாலும். கொஞ்சம் ஆறாம் மேட்ச் அவன் ஒண்ணு சும்மா இல்ல பிளைண்ட் எல்லாம் சுத்துறது இல்ல. நிதிஷ் ரெட்டி நீங்க சும்மா காணாமலாம் சுத்தினா மச்சான். சம மூக்கு மேல ராஜா அவன் அவுட் ஆனதெல்லாம். அண்ட் frankly speaking இந்த மாதிரிலாம் ஆனா நிதிஷ் ரெட்டி ரொம்ப ஓவரா அவுட் விட்டு இருக்கான். அண்ட் அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி செம்மையா பண்ணாரு இன்னைக்கு.
அந்த தேர்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இந்த லாஸ்ட் 3 மேட்சஸ்ல பார்க்கும்போது அக்ஷரோட வந்து கேப்டன்சி வந்து செம்மையா இருந்தது. ஸ்டார்க்கு வந்து அந்த தேர்ட் ஓவர் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்கோர் எதனா கொஞ்சம் ஜாஸ்தியான சமயத்துக்கு திருப்பியும் he brought in ஸ்டார்க் கரெக்டா அந்த 4th ஓவருக்கு வந்து ஒரே ஓவர்ல முடிச்சிட்டாரு. சோ அதாவது அந்த இன்னிங்ஸ வந்து சும்மா கொஞ்சம் இழுத்து ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் விடாம க்ளோஸ் பண்ணிட்டாரு இன்னிங்ஸ. ஃபேண்டாஸ்டிக்கா கேப்டன்சி பண்ணாரு. See, the point is, what I'm trying to say is every team is trying to get the combination right. CSK is struggling to get the combination right. Mumbai Indians are struggling to get the combination right. Two big teams are struggling to get the combination right. In a very weird way, I even feel SRH அவங்களோட bowling combination, they are also struggling to get it right in தோணுது சீக்கா. Yeah, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அவங்க bowling combination they have to do a lot of homework சொல்லிட்டேன் நானு. They are also struggling to get the bowling combination right. So very strangely, the top teams like CSK, Mumbai Indians and SRH are struggling to get the combinations right. எனக்கு அதான் புரியவே இல்ல. மீதியெல்லாம் டக்கு டக்கு கொண்டு வராங்க, காம்பினேஷன் ரைட்டா கொண்டு வந்துருக்காங்க. ஆர்ஆர் இப்போ வந்து ஒரு செட் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. ஆர்ஆருக்கு காம்பினேஷன் இந்த மேட்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது தெரியும், அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் இருக்குன்னு. எஸ் நானி சார், ஆர்ஆருக்கு என்னன்னா I was trying to say Shami is a disappointment. ஏன்னா இந்த சன்ரைசர்ஸ் போலிங்ல வந்து ரொம்ப ரொம்ப மெயின் காக் இந்த வீல் வந்து ஷம்மி வந்து அந்த பவர் பிளேல வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கணும். சீம்ல பால் போகுது, ஆனா அது என்னன்னா ஒரு 1.5 அடிக்கு முன்னாடி ஷார்ட்டா போகுது. அதனால என்ன ஆகுது, அந்த ஷேப் வர மாட்டேன்றது, விக்கெட்ஸ் வர மாட்டேன்றது, இல்ல ரொம்ப மேல போட்டுறாரு. அந்த ஷம்மி லெங்க்த்ல யூசுவலி வந்து அந்த பிரேக் த்ரூஸ் கொடுப்பாரு. அவரு நல்லா போட ஆரம்பிச்சாருன்னா இந்த போலிங் அட்டாக் ஒரு மாதிரி ஜெல் ஆகும். அவர் சரியா போடாதான். யார் தெரியுமா நானி சார் ரியலா ஸ்ட்ரகிள் பண்றாங்க அந்த போலிங் அட்டாக்ல? பேட்ரிக் கமின்ஸ். அவர் இன்னும் விக்கெட் அடிக்கல, பொழக்கிறாங்க எல்லா மேட்சும். கமின்ஸ் போட இன்னைக்கும் வச்சு செஞ்சாங்க கமின்ஸ. சோ பேட்ரிக் கமின்ஸ் வந்து டெஃபினட்டா, இன்ஃபேக்ட் பாத்தீங்களா சீக்கா, ஹர்ஷல் பட்டேல் தான் அவங்களோட பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காங்க இது வரைக்கும். பேட்ரிக் கமின்ஸ் திருப்பி 2 overs 27 இன்னைக்கு. அந்த மேட்ச் 4 overs 64. லாஸ்ட் மேட்சும் பொழந்துட்டாங்க. I think he is struggling from coming back from an injury, Chika. Patrick Cummins has been a big letdown in their bowling actually. அதே மாதிரி முல்டர் கில்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெச்சா வேலைக்கே ஆகாது. அந்த முல்டர் கில்டர்லாம் வேஸ்ட். அவங்களுக்கு அந்த டைம்ல வேற சாய்ஸே கிடையாது சீக்கா. 5-6 விக்கெட் விட்டாங்க. They were going to bring Zampa தான் actually. அந்த டைம்ல 6 விக்கெட் விட்டதுனால they had to bring Mulder, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர். அதான்டா எல்லாரும் தப்பு பண்றாங்க பாருங்க. வந்து குமார் கார்த்திகேயன் நம்ம எடுத்தாங்க பசாம, அது ஒழுங்கா அந்த இங்க ஆக்சுவலா பார்த்தா அந்த சுபம் டுபே எடுத்துருவாங்க. பேட்டிங்ல ரன் அடிக்கலாம். சுபம் டுபே தான் இன்னும் 20 ரன் அடிச்சிருக்கலாம், அவங்க ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். இப்போ இந்த குமார் கார்த்திக் வந்து அவன் போலிங் கொடுக்கல அவனுக்கு. சோ அதனால டீம்ஸ் which are bringing their impact player, they have to be very careful on who's the impact player is. இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சிவம் துபே 11 ஆடிட்டு அவனை இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்க மாட்டான். அவனை வச்சு 2 ஓவர் கூட தள்ளி விட்டுருவான் சிவம் துபே. சிஎஸ்கே இஸ் நாட் two bowlers, is not a bad over. 2 overs for is a good bowler. Let me tell you honestly, 2 overs தள்ளி விட்டுருவான். ஆக்சுவலா அவன் 2 overs ஒரு நல்ல ஸ்டார்ட் சொல்லிட்டான் நானி சார். நானி சார் அண்ட் சீகா சார், சீகா சார்ன்ற மாதிரி நானி சார் அண்ட் சீகா நல்ல ஸ்டார்ட் சொல்லிட்டான் அவங்களுக்கு. சிவம் டுபே எப்பெல்லாம் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இந்தியாவுக்கு போட்டிருக்காரோ விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் சொல்ல வரேன். நான் சிவம் துபே இம்பாக்ட் பிளேயர் ஆட மாட்டேன். 11 ஆடிட்டு ஒரு 2 ஓவர் போலிங்கே கொடுப்பேன். கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவனும் ஃபீல்ட்ல இருந்தா ஓகே, ஒரு ஃபீலிங்கா வரும். அப்பா நானு டெஃபினட்டா டுபே 2 ஓவர் போடலாம் சீக்கா, டவுட்டே கிடையாது. அந்த அண்டர் 10 பதிலையும் பூக்காரனுக்கு பதில் 2 ஓவர் சிவம் துபே கொடுக்கலாம். நானே இந்த சிவம் துபே அதே கொடுத்தால் தான் கொடுப்பான். மேக்ஸிமம் 2 ஓவர் 20 ரன் கொடுப்பான். போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவான். அவன் விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு சிவம் துபேக்கு. நான் உண்மையை சொல்றேன், சிவம் துபேக்கு 2 விக்கெட் டேக்கிங் லக். என்னோட காம்பினேஷன் என்ன இருக்குன்னா, ஆல் த மோர் நவ் ஐ சே ஃபார் சிஎஸ்கே, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட், ஸ்டீஃபன் பிளெமிங், ப்ளீஸ் லிசன் டு மீ டா. ருத்து டே ப்ளீஸ் லிசன் டு மீ டா. கொஞ்சம் கல்குடா, கெஞ்ச பண்ணிடா. டே ஒரு காலத்தை நானும் சிஎஸ்கே ஆள் தான்டா, கொஞ்சம் கல்குடா என்ன ப்ளீஸ். டே கெஞ்சி கேட்கறேன் உங்களை. டே ஒரு நிமிஷம் கல்குடா. கான்வே, ருத்ராஜ் கைக்வாட் ஓபன், ரச்சிந்த் ரவீந்திரா at number 3, சிவம் துபே at number 4. Now விஜய் சங்கர் போனா போது இன்னும் ஒரு சான்ஸ் on number 5. number 6 விஜய் சங்கர்ரா போனா போது 5 அடிக்கட்டும். 5 ஒரு சென்னை பிளேயர் அடிப்பானா அடிக்க மாட்டான்னு தெரியாது, அது பட்டா பாக்கியம் படா லேக்கியம். 5 6 வந்து 6 ஜடேஜா, 7 வந்து தோனி, 8 வந்து அஸ்வின், 9 வந்து காம்போஜ், 10 கலீல், 11 பத்திரனா. ப்ளீஸ் டாடே பிளெமிங் கொஞ்சம் கேளுடா. 100 I think this should be the lineup.
நூறு அமன் இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்கோ, எவனோ வச்சுக்கோ. நூறு அமன் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வேணா, வாட் ஐ மீன் இஸ் யூ பிளே இன் தி 11, யூ கேன் 10 ரன் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கோ, bowling மட்டும் போட சொல்லு. எப்படி 10 ரன் இம்பாக்ட்? This is the combination they should go with. Let's see if they do it. Let's move past CSK. I know we are all நான் இந்த 12 இது சொல்ல வரேன்ப்பா, இத வெச்சுக்கோங்க டேய், ப்ளீஸ் டா, கெஞ்சி கேக்குறேன் டேய், ப்ளீஸ் டா. I understand you're very emotional, but let's move on from... No, Nani, I'm not being emotional. I'm saying this should be the 11. Even if I want to give you a Sunrise, I can give the correct order for Sunrisers. The point is, all teams, even Mumbai, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மேட்ச் மும்பை, அதான் ஒரு மேட்ச் முன்னாடி தான் விக்னேஷ் புத்தூர் பிரமாதமா போலிங் போட்டிருக்கான். திடீர்னு யாரோ ராஜு நோட்டு வந்து ஊர் பேர் தெரியாம போலிங் போட்டு அவனை போட்டு மொத்துறாங்க அவனை போட்டு. எனக்கு புரியவே இல்லை அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது வேற இன்னொன்னு வச்சுக்கா, வில் ஜாக்ஸ் வந்து போன வருஷம் இந்த கிரவுண்ட்ல இந்த டீமோட பொலந்துன்னு ஒரு 100 அடிச்ச பிளேயரை டிராப் பண்ணிட்டு முஜிப் வந்து இறக்குறாங்க. வில் ஜாக்ஸ் கேன் போல் ஆப்ஷன், அதே வேலையை பண்ணுவார். மும்பை மேட்ச்க்கு போயிடலாம். We'll just touch upon it. What should Mumbai do tomorrow to win? வில் ஜாக்ஸ் CSK ஓட 3-4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தானே CSK ஓட, மறக்காத. Must win game சீக்கா நாளைக்கு மும்பைக்கு KKR க்கு எதிரா. They are playing at Wankhede, they are playing at home tomorrow. I think Mumbai will win tomorrow, Chika. I think they'll open their account in எனக்கு தோணுது. But Will Jackson again the combination, they have to get the combination right. Ani சும்மா they will win சும்மா win பண்ண முடியாது. புக்கர் கிட்ட ஆடுறாங்க எல்லாரும். You have to get the combination right. இந்த புக்கர் கிட்ட ஆடுறா will win னா கதையா இருக்கு. பிளேயிங் லெவல்ல அது சிம்பிளான விஷயம். டிராப் முஜிப், ப்ளே வில் ஜாக்ஸ். சோ இதுதான் வந்து அந்த ஒரு சேஞ்ச் பண்ணோம். டிராப் சத்யநாராயணா, என் பேர் வச்சிருந்தா கூட சத்யநாராயணா பூ வேணாம் நல்லா ஃபாஸ்டா சீக்காக்கு பவுன்சர் போட்ட மாதிரி போட வேணா, வந்து தலைக்கு அப்படியே போட்டு ஒரு ஃபீல்டிங்ல விக்கெட் எடுக்க வேணா. சத்யநாராயணா பேர் வச்சு பாத்தா, ஆனா செம பூ விட்டான். முள்ள ஸ்லோ bowling action slow motion, இந்த bowling action slow motion, அந்த slow motionல bowling போடுறான் மச்சான். நம்ம விக்னேஷ் வந்து எடுத்துட்டீங்கன்னா, வான்கடே சின்ன கிரவுண்ட் இருந்தா கூட எப்பவுமே ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் போடும்போது டெஃபினெட்லி வந்து ஹெல்ப் இருக்கும். சோ இது வந்து ஷூரா இந்த காம்பினேஷன் ஆடினாங்கன்னா KKR they can beat. Yeah. Chika, who's going to win tomorrow? See, I think Mumbai should open the account tomorrow. In my opinion, Mumbai should open the account tomorrow. At home, they're playing, and generally, they're a very good team at home. So, God willing, I wish Mumbai starts winning, because it's the Mumbai, CSK, SRH, all these people come to parties along with other teams like DC, Punjab, or GTs, whatever. As Nani said, the tournament becomes more interesting. Let it be competitive. RCB is doing well now. Let it be more competitive. In the top 4, top 5, வரப்போனா ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் அப்பதானே வரும். அப்பதானே ஒரு நல்லா இருக்கும். பார், in all fairness, you have to give it to RR today. They fought very well. They came with the plan. They executed the plans. நீ கட்சியில ராகுல் டிராவிட் ஒரு சும்மா நக்கலா ஒரு சீரிஸ் இருச்சா பாத்தியா எண்ட்ல கட்சியா? நீ பாத்தியா மேட்ச்ல ஒரு 2 hours 40 இருந்துச்சு. 2 hours 40 இருந்துச்சு. அப்போ ராகுல் டிராவிட் க்ளோஸ் அப்ல காமிச்சிருந்தாங்க பாத்தியா? 2 hours 40 இருந்துச்சு. ஒரு 4-5 பேசுங்கடா பேசுங்க சிரிச்சா தெரியுமா நானி? பாத்தியா? அப்புறம் லாஸ்ட் உதன் தெரிஞ்சு லாஸ்ட் பால் போடுச்சு. இன்னும் நல்லாவே சிரிச்சான். பளிச்சுன்னு சிரிச்சான் ஆக்சுவலா. இல்ல அவங்களுடைய லிமிடேஷனை வச்சுட்டு, அவங்களுடைய போலிங், அவங்களுடைய பேட்டிங் எல்லா லிமிடேஷனை வச்சுட்டு அதை மேக்ஸிமைஸ் பண்ணாங்க RR. அதுதான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். RR மறக்காத, RR வந்து சாம்சன் அடிக்காம இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் who's been the main opener, மறக்காத யசஸ்வி ஜெய்ஸ்வால் came into prominence. யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன ஆச்சு சீக்கா? அவருக்கு IPL அடிக்கவே மாட்டாரு. அதான் சொல்றேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் IPL தான் ப்ராமினன்ஸ் வந்து இந்தியாக்கெல்லாம் ஆடி எல்லாம் பண்ணிட்டு, அப்பார்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கிரிக்கெட் IPL தான் அவனுக்கு நேம் ஃபேம்ல துபாயில் அடிச்சிருந்தான். வந்துட்டு அங்கே இருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் திடீர்னு புசுக்குட்டாங்கன்னு இறங்கிட்டோம்னா, அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சாம்சனுக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, போறாது கூட இந்த நிதிஷ் ராணாக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ. Riyan Parag was striking the ball well today. In all fairness, he plays some extraordinary shots. I thought that hit rattled him, Chika. And the ball of in the top 4, அவங்கள பாரு என்ன மாதிரி கன் பேட்டிங் என்ன ஓவர் Chika. ஆனா அந்த 10 ரன் ஓவர், தட் வாஸ் அந்த ஓவர் தான் நம்ம மொமெண்டம் திருப்பி நமக்கு எடுத்துட்டு வந்தது ஆக்சுவலி. அந்த அதான் நான் பேசிட்டு நம்ம 10 ரன் சமயம் இந்த 4 டாப் ஆர்டர் வச்சுக்காங்க. எப்படி சொன்ன பாரு அனி, நான் இதான் டிஃபரன்ஸ் நானி. அவங்க 4ல எல்லாம் போட்ட அடிமா தான் ஃபர்ஸ்ட் 4. அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் பேட்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நாள்ல போட்ட அடிமா, இறக்குனா அடிமா, அந்த மாதிரிலாம் CSK இல்லையே Chika. ஆனா அங்க எங்க சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடிக்காமே அவங்க 180 அடிச்சிட்டாங்க. நிதிஷ் ராணா வந்து அடிச்சு. அனி ஒரு விஷயம் நம்ம ஐ திங்க் பிஃபோர் வி க்ளோஸ் வி வில் டிஸ்கஸ். என்னன்னா, பார்த்திவ் பட்டேல் ஒரு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா,
அதாவது வந்து மும்பை வந்து ரெட் சாயில்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லா. ஸோ அதுக்காகவே நாங்க வந்து வி வெண்ட் வித் பிளாக் சாயில். நாங்க கேட்ட சாயில வந்து எங்க கியூரேட்டர் கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் தி அதர் கிரவுண்ட்ஸ். ஐ திங்க் தே ஹேட் அ ப்ராப்ளம் வித் ஈடன் கார்டன்ஸ். சேப்பாக்க பத்தி சொல்ல, பட் எங்களுக்கு நாங்க கேட்ட விக்கெட்டை தராங்க அப்படின்னா. சோ அந்த ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்றாங்க. ஃபிளெமிங் என்ன பண்றான்? ஃபிளெமிங் வந்து ஹோம் சொல்லிட்டாரு சேப்பாக்ல ஹோம் அட்வான்டேஜ்லாம் இல்லன்னு. எங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு லாஸ்ட் இயர்ல இருந்தே சொல்லின்னு இருக்காரு அவரு. ஐ டோன்ட் நோ, எனக்கு நிஜமா தெரியல. பட் நிஜமாவே ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, the Chepak wicket nobody is able to read the wicket, honestly speaking. Chepak wicket ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்மா போலிங்கான ஸ்பின்னர்ஸ் ஒரு ஸ்பின் ஆச்சு. செகண்ட் மேட்ச் ஒரு மாதிரி தான் இருந்தது. அல்டிமேட்லி நீ எல்லாம் எப்படி போலிங் போற எப்படி பேட்டிங் போறதா இருக்கு கட்சியில. நீ விக்கெட் கிக்லாம் விட்டுருமாச்சா, ரொம்ப ஓவரா நம்மள விக்கெட் குதிக்கிறோம். நீ எப்படி பேட்டிங் பண்ற, நீ நல்லா பேட்டிங் அடிச்சா குட் விக்கெட்ன்றீங்க, நிறைய ரன் அடிக்கலாம் பேட் விக்கெட்ன்றீங்க. நீங்க அதே விக்கெட் தான் 196. இல்ல சீக்கா, நம்ம ஈஸியா ஒரு நல்ல ரன்ல போலாம். ஆர்சிபி 196 அதே விக்கெட் தான் மொத்தினாங்க 196 ஆர்சிபி. அதே விக்கெட் தான் ஆடினாங்க அவங்களும். அதே விக்கெட் தான் நம்மளும் ஆடுறோம். இதுக்கு பார்த்து அதே விக்கெட் தான் 182. வாட் ஷுட் ஹவ் பீன் 220, they restricted 182. அதே விக்கெட் தான். I am still saying CSK can easily make a better run in it. Just ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் நீங்க அப்படியே அதை சொன்ன 12 ஆடினாங்கன்னா CSK will start winning matches in என்னோட belief. Anyway, Nani sir, thank you once again for joining us. Chika, thank you once again. I know it's a long day for you, late night always. Thank you Chika. Guys, before you go, don't forget to check out Campa. நீங்க போய் உங்க comment sectionல போடுங்க. Where did CSK lose this match? Should we come out of that rigid system? அது வந்து நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.